நாய்களுக்கு கொடுக்கக்கூடாத 10 உணவுகள் பலரும் தெரியாமல் செய்யும் தவறு. இப்படித்தான் முடியும். நீங்கள் தினமும் சாப்பிடும் ஒரு சாதாரண உணவு உங்கள் செல்ல நாய்க்கு விஷமாக இருக்கலாம் என்று சொன்னால் நம்புவீர்களா? பல நாய் வளர்ப்பவர்கள் தெரியாமலேயே செய்யும் இந்த ஒரு தவறு சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்தான நிலையை கூட உருவாக்கலாம். எனவே நாய்களுக்கு எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். சில உணவுகள் செரிமான கோளாறுகளை மட்டுமே ஏற்படுத்தினாலும் சில உணவுகள் கல்லீரல், சிறுநீரகம், இதயம், நரம்பு மண்டலம் போன்ற முக்கிய உறுப்புகளை பாதித்து உயிருக்கு ஆபத்தான நிலையை கூட உருவாக்கலாம். எனவே நாய்களுக்கு எந்த உணவுகளை கொடுக்க கூடாது என்பதை ஒவ்வொரு செல்ல பிராணி உரிமையாளரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதில் முதன்மையானது சாக்லேட். இதில் இருக்கும் தியோப்ரோமின் என்ற வேதிப்பொருளை நாய்களால் எளிதில் ஜீரணிக்க முடியாது. இதனால் வாந்தி, வயிற்றுப்போக்கு, இதய துடிப்பு அதிகரித்தல், உடல் நடுக்கம் மற்றும் வலிப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக டார்க் சாக்லேட் அதிக ஆபத்தானதாக கருதப்படுகிறது. அதேபோல் திராட்சை மற்றும் உலர் திராட்சை சிறிய அளவில் சாப்பிட்டால் கூட சில நாய்களுக்கு திடீர் சிறுநீரக செயல் இழப்பை ஏற்படுத்தக்கூடும். வெங்காயம் மற்றும் பூண்டில் உள்ள சில இயற்கை சேர்மங்கள் நாய்களின் சிவப்பு இரத்த அணுக்களை சேதப்படுத்தி இரத்த சோகையை ஏற்படுத்தலாம். மேலும் தேநீர், காஃபி, எனர்ஜி பானங்கள் மற்றும் மது பானங்களில் உள்ள கஃபைன் மற்றும் ஆல்கஹால் நரம்பு மண்டலம் மற்றும் இதயத்தை பாதிக்கும். அதேபோல் ஜைலட்டால் என்ற செயற்கை இனிப்பு பொருள் சேர்க்கப்பட்ட ஜூயிங்கம், சர்க்கரை இல்லாத மிட்டாய்கள் மற்றும் சில பேக்கரி உணவுகள் இரத்த சர்க்கரையை திடீரென குறைத்து கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. பலர் சமைத்த கோழி அல்லது மீன் எலும்புகளை நாய்களுக்கு கொடுப்பதும் ஒரு பெரிய தவறாகும். சமைத்த எலும்புகள் உடைந்து கூர்மையான துண்டுகளாக மாறுவதால் தொண்டை மற்றும் குடலை காயப்படுத்தும் அபாயம் உள்ளது. அதேபோல் அதிக உப்பு, காரம், எண்ணெய் நிறைந்த உணவுகள், சிப்ஸ், ஊறுகாய் மற்றும் பொரித்த உணவுகளை தொடர்ந்து கொடுத்தால் செரிமான கோளாறு, சிறுநீரக பாதிப்பு மற்றும் கணைய அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டுமல்லாமல் ஈஸ்ட் சேர்க்கப்பட்ட பச்சை மாவு, அவகேடா போன்ற உணவுகளையும் நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. பச்சை மாவு வயிற்றுக்குள் வீங்கி அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அவகேடாவில் உள்ள பெர்சின் என்ற இயற்கை சேர்மம் சில நாய்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கலாம். எனவே மனிதர்களுக்கான அனைத்து உணவுகளும் நாய்களுக்கு ஏற்றவை அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாய்களின் ஆரோக்கியத்திற்கு சத்தான மற்றும் சமச்சீரான உணவுதான் மிகவும் முக்கியம். கால்நடை மருத்துவர் பரிந்துரைக்கும் தரமான நாய் உணவுகளுடன் வேக வைத்த கோழி இறைச்சி, எலும்பு இல்லாத மீன், வேக வைத்த முட்டை, சாதம், கேரட், பூசணி, பீன்ஸ், ஆப்பிள், வாழைப்பழம் போன்ற உணவுகளை அளவோடு கொடுக்கலாம். மேலும் எப்போதும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். நாயின் வயது, உடல்நிலை மற்றும் உடல் எடைக்கு ஏற்ப உணவின் அளவை மாற்றுவது அவசியம். புதிய உணவுகளை கொடுக்கும் போது சிறிது சிறிதாக அறிமுகப்படுத்த வேண்டும். சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றினால் உங்கள் செல்ல நாய் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நீண்ட காலம் வாழும்.